இவங்கதான் எங்க அம்மா. அடாடாடாடாடா, பராசக்தியில பண்டர்பாய் அம்மா பார்த்த மாதிரியே இருக்கு. நமஸ்காரம். ராதா, எனக்கு மாப்பிள்ளையோட அப்பாவை பிடிச்சு போச்சு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? என்னம்மா ராதா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவங்க நினைச்சிடறேன். என்னடா இதையெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்க கிட்ட கேட்டா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி, நான் சொல்லல, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான். மேற்கொண்டு ஆக வேண்டியதே பேசுவோம். பேசுவோம். அம்மா, தங்கச்சி வாமா. என்னங்க பேசாம இருக்கீங்களே, பேசுங்க. என்ன சௌக்கியமா? சாயந்தரம் அந்த காணும் சினிமாவுக்கு போவோமா? ஐயோ, அங்க பேசுறேன், பிச்சு உதறிடுறேன். தம்பி, எனக்கு இந்த வரதட்சணைனா கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம தேவகோட்டைக்கே பிடிக்காது. ஏன்னா அது பெரிய கோட்டை. எப்படி கேளுங்க தம்பி, என் பையன் ஸ்கூட்டர்ல இப்ப மில்லுக்கு போயிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கார்ல மில்லுக்கு போகணும்னு நாங்க ஆசைப்படல, நம்ம தேவகோட்டை ஆசைப்படுது. ஏன்னா அது பெரிய கோட்டை. எந்த இடத்துல பிடிச்சோம் பத்தியாடி? கார் தானே வேணும். எங்க வசதிக்கு அது அதிகம் தான், இருந்தாலும் வாங்கி தரேன். டேய், என்னடா அது? நீ சும்மா இருமா. வேற என்னங்க வேணும்? 4 டயர் வேணும். அதான் வண்டியிலே இருக்குமே. நான் அதை மறந்துட்டேன். தம்பி, எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம். எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. நம்ம தேவகோட்டையில எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 500 பேர் தங்கலாம்னா பாத்துங்களேன். அவ்வளவு பெரிய வசதி எங்களுக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணலாமான்னு தேவகோட்டை நினைக்குது. சின்ன வீடா? நீங்க தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூட இருந்தா அவ்வளவு அழகில்ல பாருங்க. அதனால தனி கொடுத்தம் போகலாம், அவ்வளவுதான். என்னங்க பிரிட்ஜ் எல்லாம் அவங்க வாங்கி கொடுக்க முடியாது, கவர்மெண்டா பார்த்து கட்டணும். ஐயோ, அது இல்லைங்க, அந்த பழங்கள் எல்லாம் உள்ள வைப்பாங்களா, அதுக்கு பேரு ஃப்ரிட்ஜ். அவ்வளவுதானே, நீங்க கேட்காமலே நாங்க கொடுத்துறோம். நான் சொல்லல தம்பி, நீங்க கேட்டது அத்தனையும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன, இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சிருவோம். என்னமா சொல்றீங்க? அப்போ புறப்படலாமா? அப்போ இல்லடி, இப்போ. தம்பி, ஒவ்வொரு குடும்பத்திலயும் உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்துட்டான்னா எங்களை மாதிரி குடும்பத்துக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப நான் நேர தேவகோட்டை போறேன், உன்னை தெருவில் நிறுத்துறேன். என்னங்க சிலையா வச்சு கொண்டாட போறேன்ப்பா. நமக்கெல்லாம் இருக்குங்க சிலை. காக்கா சிலையை அசிங்கப்படுத்திரும் நினைக்கிறியா? கவலைப்படாத, சிலைக்கு மேல ஒரு கொடை வச்சிட மாட்டேன். அப்ப நான் வச்சுமா? வாங்க. பராசக்தி வச்சுமா? எல்லாருக்கும் போயிட்டு வரேன். தங்கச்சிட்டு சொல்லிருங்க, வாடி. என்ன மட்டும் இப்படி ஒரு பொண்ணு அரைஞ்சிருந்தாலும் இந்நேரம் தூக்க மாட்டு தொங்கிட்டு இருப்பேன், தவிர இப்படி தெனாட்டா போயிட்டு இருக்க மாட்டேன். என்ன உனக்கு அறிவு இல்லன்னு அவ சொன்னா, நீ அவளை அறையவேன்னு பார்த்தா அவ உன்னை அரைஞ்சு உனக்கு அறிவு இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இப்ப நானும் கன்ஃபார்ம் பண்ணுமா? விடுற இந்தப்பா, அது ஃப்ரெண்ட் உனக்கு அட்வைஸ் பண்றேன். நாமெல்லாம் ஆம்பளைங்கப்பா, இது நமக்கு மான பிரச்சனை. இது இப்படியே விட்டுலாமா? விடாதே, அவளை தொடர்ந்து போய் ஏதாவது இடைஞ்சல் செய். I'll do it. It's right. Right. ஆமா, இப்ப உனக்கு பழுத்தது ரைட், பழுக்க போறது லெஃப்ட். அநேகமா செவிடாயிடுவான். What? சாந்தியை நான் கிட்னாப் பண்ணணுமா? எஸ், அதான் என்னுடைய பெட். அவளை கிட்னாப் பண்ணி செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல 3 நாள் வச்சிருக்கணும். அவங்க அப்பா போலீஸ் கமிஷனர், அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல உன்னை பெர்மனண்டா வச்சுக்குவார். இதெல்லாம் ஆபத்துப்பா. அதனால தான் சொல்றேன், நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அப்ப தோத்து போயிட்டு ஒத்துக்க. நெவர். என் லைஃப்ல தோல்விங்கிறதே கிடையாது. இந்த பெட்டை நான் ஏத்துக்கிறேன். தட்ஸ் தி ஸ்பிரிட். ஓகே. ஏதோ காரணம் வச்சு இந்த தாடி பைய ரேக்கி விடுறான், இந்த வெறி பையலும் ஒத்துக்கிறான். என்ன ஆக போகுது? சாந்தி விஜய் காதல் பயணம். இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நானும் தான் ட்ரை பண்றேன், ஒண்ணும் கிடைக்கல. இந்த விஜய் இருக்கானே, அவனுக்கு எங்கேதான் மச்சம் இருக்குன்னே தெரியல, எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடறான். இடம் நாளை அறிவிக்கப்படும். உங்கள் நண்பன் சாந்தி விஜய் காதல் பயணம். கால்குலேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, அதான் இப்படி எழுதிருக்கு. சார், யார் இப்படி எழுதினது? சத்தியமா எனக்கு தமிழ் எழுத வராது சார். இங்கிலீஷ்ல கிழிச்சு பிடிவீங்களோ? தெலுங்கு தான் சார் நல்லா எழுதுவேன். நீ எழுதுவடா, நான் எப்படி படிக்கிறது? கணக்கு போட வரல, கணக்கு பண்ண வந்துட்டான். சாந்தி விஜய் காதல் விளையாட்டு 2வது நாள். இடம் நாளை அறிவிக்கப்படும். என்னடா இப்படியே நடந்தா 100 நாள் ஓடிடுமா? போற போக்க பார்த்தா 100 நாள் நான் சில்வர் ஜூபிலியே கவர் ஆயிடும் போல இருக்கு. சாந்தி காலேஜுக்கு வரும்போது இப்படித்தான் வருவா. அத பத்தி நீ கவலைப்படாத, பிரசவத்தை இங்கே நடத்திடுவோம். கணக்கு வருது, கணக்கு. குட் மார்னிங் சார். இட்ஸ் a bad morning. Go to your class. இந்த சாந்தி விஜய் விவகாரத்தினால லொட லொட லொடன்னு ஆடி போச்சு நோட்டீஸ் போர்டு.
இவங்க என்ன கால்குலேஷன்ல இருக்கிறாங்கன்னே கன்ஃபியூசிங்கா இருக்குதே. என்ன மேன் விளையாட்டு? எனக்கு சடுகுடு கூட சரியா விளையாட தெரியாது சார். அதனாலதான் இந்த மாதிரி விளையாட்டுல இறங்கிட்டீங்களா? இது அவங்க விளையாட்டு சார். மேற்கொண்டு இத பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அசிங்கமா போர்ட்ல எழுதாதீங்க. நேரா என் ரூமுக்கு வந்து என் காதுக்குள்ள கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொல்லிட்டு போகணும். என்ன இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டேன், தொங்கிருப்பேன் ஒழிய இப்படி தெனாட்டா மோட்டார் பைக்ல உட்கார மாட்டேன். ஆனா உன்ன என்ன புடி அங்க பார் ஆளையே புடிச்சிட்டான். கைடுறா டேய். அவன் இன்னும் தாடியை பெருசா வளர்த்து கையில ஒரு புட்டியை கொடு, தேவதாஸ் மாதிரி இருக்கும். பக்கத்திலே நாய்க்குட்டி கொலைக்காத. குட் மார்னிங் தம்பி, கொஞ்சம் எம்பி நில்லு, முகமே தெரியல. என்ன கால்குலேஷன்ஸ்ல இப்ப என் ரூமுக்கு வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ண சொல்றியா? இல்ல சார், மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா. மேத்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் முடிஞ்சா படிங்க, விதி இருந்தா பாஸ் பண்ணுங்க. இந்த புக்கு நம்ம கிட்ட இருக்குடா. நல்ல வேலை உங்ககிட்ட இருந்துச்சோ என் புத்தகம் தப்பு. லலிதாவா வா, அம்மா வா, கூச்சப்படாம வா, தைரியமா வா. இனிமே இவரு நம்மள கண்டுக்க மாட்டாரா? வாடா போலாம். உட்காரு. பரவாயில்ல சார். என்ன விஷயம்? சார், நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. ஓஹோ, உன் கால்குலேஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு. இத பாரு, எப்படி நிச்சயமா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி ஆகணும். தேங்க்ஸ் சார். ஆனா அதுல ஒண்ணு, பரீட்சைக்காக இந்த புஸ்தகம் பூரா படிச்சு நீ எழுதணும்னு நினைச்சீன்னா உனக்கு வயசாயிடும், நானும் ரிட்டையர் ஆயிடுவேன். அதனால சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு மட்டும் தரேன். ஆனா எல்லார்ட்டையும் சொல்லப்படாது. இல்ல சார். என்ன? ஐயோ, என்ன சார்? நான் மறந்து போய் வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். ஒண்ணு செய்ய, மண்டே மார்னிங் வந்து வாங்கிட்டு போயேன். இல்ல சார், இன்னைக்கு தந்தா சனி ஞாயிறு நான் வீட்லயே படிச்சுக்குவேன். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, உன் கால்குலேஷன் கரெக்ட் தான். அப்ப ஒண்ணு செய், 8 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா நீ, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஒரு சின்ன உதவி சார். என்ன குரல் திடீர்னு கண்டசாலா மாதிரி ஆயிப்போச்சு? ஊரைய பேத்துக்கிட்டா குதிச்ச? இல்ல சார், நானும் புடவை கட்டிட்டு வரலாமான்னு. கண்ணா, நீ பேண்ட் போட்டாலே அசிங்கமா இருக்கிற, புடவை கட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா இருப்ப. அப்ப தாவணி முதல்ல போனி. இன்னைக்கு நாம வச்சிருந்த வீடியோட கால்குலேஷன் கணக்கு அவுட். ப்ரொஃபசர் வராரு. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். என்னது ஆச்சரியமா இருக்குது, எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. என்னுடைய கால்குலேஷன்ஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிகோ, நீங்க எல்லாரும் திருந்துட்டீங்க. கீப் இட் அப். அமிர்தம். எஸ் சார். கோபி. எஸ் சார். கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி. எஸ் சார். அப்பா. ஷேக் ஃபக்ருதீன். எஸ் சார். வனிதா. எஸ் சார். சுமிதா. எஸ் சார். சந்திரசேகர். எஸ் சார். துரை. எஸ் சார். காமினி. எஸ் சார். பாரதி ராஜா. எஸ் சார். மணி. எஸ் சார். அருண். 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 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிறந்து 20 வருஷம் இருக்கும், நான் இந்த காலேஜில் சேர்ந்து 20 வருஷம் இருக்கும். தட் மீன்ஸ் உங்க வயசு என்னுடைய அனுபவம். என்னுடைய கால்குலேஷன்ஸ்ல எத்தனையோ பிளஸ் எத்தனையோ மைனஸ் நான் பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு அல்ஜிப்ரால ஒரு கணக்குக்கு ஆன்சர் எனக்கே தெரியல. எனக்கு ஆன்சர் தெரியலங்கிறதுக்காக எவனாவது என்ன பைத்தியக்காரன் நினைச்சான்னா அவனை விட பைத்தியக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. இங்க இப்ப வெடி வெடிச்சது யாருன்னு நான் கேட்டா நிச்சயமா பதிலே வராது. நீங்க சொல்லாம போனாலும் எனக்கு தெரியாமலும் போகாது. You damn scoundrel! You bloody swine! You third-rate blackguard! அடியில வெடி வச்ச நாயே,
உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு இந்த காலேஜில் இடம் இல்லை. You are dismissed from the college. Get lost. மிஸ்டர் ராமானுஜம், உங்களால என்ன இந்த காலேஜ்ல இருந்து தான் டிஸ்மிஸ் பண்ண முடியும். நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் நினைச்சா உங்களை இந்த லைஃப்ல இருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பி கேர்ஃபுல். யூ கோ. ஏண்டா அப்புசாமி, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. யார கேட்டா சாப்பிட்டா? ஏடா சாப்பிட்டதுல அடிக்கிற? அதான்டா தமிழ்நாட்டு தர்மடி. வெளிநாட்டுல எனக்கு தெரியாது. ஏண்டா இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? எங்க விஜய் தான். கண்ணை தோண்டிவிடும் தோண்டி. நான் நின்னா உனக்கு கண் எட்டுமா? ஏய், எங்க அருண் தான்டா ஜெயிப்பா. ஜாக்கிரதை. பிள்ளையார் உட்கார்ற மூஞ்சூர் மாதிரி இருக்கான். என்ன மிரட்டுறான்? இரு இரு. மணி, உன்னை என்ன பண்ற பாரு. ஏண்டா அப்போ சவிக்கமா சொன்ன அடிப்பியா? இன்னைக்கு பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா விஜய். அருண் தான் ஜெயிப்பான். ஏண்டா அடிக்கிற? இன்னைக்கு பந்தயத்துல விஜய் தான் ஜெயிப்பான். அதுக்கு தான் இந்த அடி. இப்ப யாரு? வெங்கட். என்ன பண்றான் பாரு. என்னப்பு இன்னைக்கு பந்தயத்துல யாரு ஜெயிப்பா? விஜய் இல்ல, அருண் இல்ல. பந்தயமே இல்ல, விட்டுறேன். இன்னைக்கு பந்தயம் இருக்கு. எங்க அருண் தான் ஜெயிப்பான். சும்மாறா நெல்லிக்காய் தலையா. நீ கண்ணை தோண்டினாலும் சரி, தலையில குட்டினாலும் சரி, இன்னைக்கு எங்க விஜய்க்கு தான் வெற்றி. ராமசாமி கவனிடா. என்னடா பெருசா சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் மாதிரி அடிச்சிட்டீங்க, திருப்தியா? போய் உட்காரு. ஏய், இப்படியே இருக்க மாட்டேன்டா. எனக்கும் ஒரு காலம் வரும். என்ன செய்வ? நான் பாஸ் ஆகி போயிடுவேன், நீங்க இப்படியே இருப்பீங்க. அம்மா. அருண், ராமசாமி, மணி, bastards. லலிதா, உங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாங்கடி. ஐயோ, டேய், எந்த பொட்ட பசங்கடா எங்க அண்ணனை போட்டு அடிச்சது? ஏய், நான் தான் அடிச்சேன். என்ன பண்ணுவ? அளந்து பார்த்தா அரடி கூட இல்ல. உனக்கு இவ்வளவு திமிரா? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுமா. கேள வச்சுக்கிட்டு அலையாத. போ போ. என்னம்மா கண்ணம்மா, அண்ணனுக்கு வக்காலத்த. போங்கடா பொறுக்கி பசங்களா. என்கிட்ட மட்டும் இப்படி ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டி செத்து இருப்பேன். இந்த மாதிரி தெனாட்டா உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஆமா, வாய்க்கே பேசு. காரியத்துல ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்ற நீ? அந்த 3 பேரையும் கடிச்சு துப்பிட்டேன் பேப்பர்ல. ஐயோ, நீ போய் ஒரு பாசமலர். கால்குலேஷன் வராரா? மூஞ்ச பாரு, திருஷ்டி பூசணிக்காய் கண்ணாடி போட்ட மாதிரி. என்னடா சிரிப்பு? சகர டப்பாவுல 477 கல்ல போட்டு குளிக்கிற மாதிரி. எவனுக்காவது புத்தி இருக்குதா? கிலோ 10 பைசா. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சார்? காலேஜுக்கு வரதுக்கு முன்னால கரியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? மிஸ்டர் அருண், உன்னுடைய கால்குலேஷன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத மடையன்னு நினைக்காத. என்ன கலாட்டா பிளஸ் திமிர் இஸ் ஈக்குவலன்ட் டு வெளிநடப்பு. மரியாதை எந்திரிச்சு வெளியே நட. கெட் அவுட். நானே அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐ சே கெட் அவுட். சார், ரொம்ப கத்தாதீங்க சார், பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். யூ சைலன்ஸ், சைலன்ஸ். I will not tolerate any nonsense in my class. If you behave like a rowdy, I will also behave like a rowdy. Understand? Yes, sir. Be serious. சார், யார் கூப்பிட்டது? லலிதா. லலிதாவா? லல்லி, ஏமா கூப்பிட்ட? What is your problem? I am here to help you. சார்,
தினமும் எங்க அண்ணா அடிச்சு கலாட்டா பண்றாங்க. கேட்டா என்னையும் கேலி பண்றாங்க சார். உன்னை கேலி பண்றாங்களா? ஆமா சார். Just one moment. All of you get out. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்ல வெச்சிட்டு இருக்கீங்களா? யார் இப்படி செய்யறது? சார். நீயா? Get out. சார் என்னதான் சார் அடிச்சது? Then sit down. நான் எதுக்கு சொல்றேன்னா sit down. என்னடா தேசமே திவாலாயிட்ட மாதிரி குதிக்கிறாரு? கேட்டது பொண்ணாச்சே. சார் இந்த 3 பேருங்க சார். I see. மரியாதையா 3 பேர் வெளியே போடுங்க. இல்ல நான் எவ்வளவு தூரம் போவேன்னு எனக்கே தெரியாது. கல்கட்டா வரைக்கும் போங்க சார், கொஞ்ச நாள் போர் அடிக்காம இருக்கும். வெளியே போங்கடா வெண்ணி பசங்களா.